ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஸ்னேஹா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஸ்னேஹா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். வாங்க சமைக்கலாம். பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக போன் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். நீங்கள் போன்லெஸ் வாங்கிக்கிட்டாலும் ஓகே, இல்லை போனோட வாங்கினீங்கனாலும் அந்த போனெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போன் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். என்ன தோசைக்கல் வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரை வித்தியாசமாக தோசைக்கல்லில் தாங்க செய்ய போகிறோம். இது சூடாகட்டும். கல் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போடலாம். 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கன்னால 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் சிக்கன் குவான்டிட்டி பொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பொடி பொடியாக போன்லாம் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக இந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி இப்படி தெளிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அது ஸ்பைஸியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாஸ்லாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு பெப்பர் சிக்கனு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் இப்படி தூவிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதான், சுவையான ஸ்பைசி பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சிக்கன் 65 பவுடர் இருக்கும் இல்லையா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு இதை 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல்லாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது நமக்கு சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் நாக்கில், அப்போ டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்னேஹா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.